274 பேர் உயிர்களை பழிவாங்கிய அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு எரிபொருள் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் 2 என்ஜின்களும் அடுத்தடுத்து செயல் இழந்ததே காரணம் என்று தெரியவந்துள்ளது. என்ஜினுக்கு எரிபொருள் செல்லும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது ஏன் என இரு விமானிகள் பேசிக் கொண்டதும் பதிவாகி இருப்பதாக முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2025 ஜூன் 12ஆம் தேதி மதியம் 1:39 குஜராத் மாநிலம் அகமதாபாத் லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியாவின் போயிங் 787 பயணிகள் விமானம் 30 வினாடிகளில் தரையில் விழுந்து நொறுங்கியது. இந்தியாவில் நடந்த மிக மோசமான விமான விபத்துகளில் ஒன்றான இதில் பயணிகள், விமான பணியாளர்கள், விமானம் விழுந்த பிஜே மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள், பொதுமக்கள் என 274 பேர் உயிரிழந்தனர். பெரும் தேடலுக்கு பின் ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியை கண்டறிந்த AAIB எனப்படும் விமான விபத்து புலனாய்வு அமைப்பு அதனை ஆய்வுக்கு உட்படுத்தி தனது முதல்கட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த 15 பக்க அறிக்கையில் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் 2 என்ஜின்களுக்கான எரிபொருள் விநியோகம் செய்வதற்கான சுவிட்ச் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததை பைலட்டுகள் கண்டறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் விநியோகம் துண்டிக்கப்பட்டு 2 என்ஜின்களும் அடுத்தடுத்து செயல் இழந்ததால் உந்து சக்தி முற்றிலும் சரிந்து விமானம் தரையில் விழுந்து விபத்து ஏற்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் கருப்பு பெட்டியில் பதிவான விமானிகளுக்கு இடையேயான காக்பிட் தகவல் பரிமாற்றத்தில் இந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. 2 என்ஜின்களுக்கும் எரிபொருள் செல்வது துண்டிக்கப்பட்டதை அறிந்த விமானி ஒருவர் எரிபொருள் விநியோகத்துக்கான சுவிட்சை அணைத்தது ஏன் என்று வினவுவதும், அதற்கு சக விமானி நான் ஒன்றும் செய்யவில்லை என்று கூறுவதும் குரல் பதிவில் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. விமானிகள் சில நொடிகளில் என்ஜினுக்கான எரிபொருள் விநியோகத்தை மீட்டெடுக்க தீவிரமாக முயன்ற போதும் போதுமான நேரமும் உயரமும் இல்லாததால் விமானம் உயரம் குறைந்து தரையில் மோதியது ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2 என்ஜின்களின் எரிபொருள் கட் ஆஃப் சுவிட்ச்களும் 1 வினாடி இடைவெளியில் ஒன்றன் பின் ஒன்றாக ரன் என்ற நிலையில் இருந்து கட் ஆஃப் என்ற நிலைக்கு மாறி இருக்கின்றன. விமானத்தில் இருந்த அவசரகால என்ஜின் அமைப்பான ராம் ஏர் டர்பைன் பயன்படுத்தப்பட்டது 2 என்ஜின்களும் முழுமையாக செயலிழந்ததை உறுதிப்படுத்தி இருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. விமானத்தின் மீது பறவை மோதியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.